நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். நம்ம எல்ஜிபிடிக்யூ பத்தி கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, என் தம்பி இதெல்லாம் பேசுறீங்கன்னு. இப்போ இந்த எல்ஜிபிடிக்யூடைய அடுத்த அப்டேட், செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடி சில விஷயம் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வந்து நடக்க போகுது. ஸோ தட்ஸ் ஹேப்பனிங் ஆன் அக்டோபர் 5th. ஸோ அதோடு சேர்ந்து நாங்கள் வந்து இன்னைக்கு எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியோட சப்போர்ட் அலாங் வித் சகோதரன் அண்ட் கருண் ராமன் இங்கே நாங்கள் காட்டுறதுக்காக பெசன்ட் நகர் பீச்சில் ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த contestants and I think it's going to be a phenomenal show because it's going to be for the first time here. More and more shows should happen. Always, I think all of us by supporting LGBTQ community, we are a lot of injustice and a lot of difficulties that the community face ன்றனால தான் நாங்கள் தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம்னு வச்சிருக்காங்க. ஸோ எல்ஜிபிடிக்யூடைய அடுத்த அப்டேட்டை பற்றி பேசலான்றதுக்காக தான் இந்த பதிவு. நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனியுங்கள். அப்ப நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, இதே பண்ணி பேசுறேன் அப்படின்னு சில பேர் என்னுடைய அன்பு அண்ணன்கள் அன்பு உடன்பிறப்புகள் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் எத்தனையோ கருத்துக்களை கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு மேல நான் பேசி போட்டுட்டே இருக்கிறேன். ஆனா அது எல்லாமே 1000 பேருக்கு மேல போய் சேர்ந்ததா ரொம்ப ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா அந்த எல்ஜிபிடிக்கு பத்தி பேசி போட்டேன் 24 ஹவர்ஸ்க்குள்ள 20,000 பேருக்கு மேல பார்த்து வச்சிருக்கீங்க. அப்படின்னா சமூகம் இதைத்தான் விரும்புகிறது அப்படின்றத உங்க தம்பி நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் எல்ஜிபிடி குறித்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளை போடலாம். ஏன், என்ன காரணம், நீ வியூஸுக்காக போடுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையாவது ஒன்று போட்டாத்தே யூடியூப் சேனல்ல மேலே வரும், அப்படி வந்தாத்தே நான் அடுத்து பேசுகிற நல்ல கருத்துக்கள் போய் சேருங்கிற நல்ல எண்ணத்தில் அப்படி சொன்னாங்க திட்டுவீங்க. அப்படித்தாங்க அந்த எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன். எல்ஜிபிடிக்யூ அதனுடைய செயற்குழு பொதுக்குழு எல்லாம் எங்க கூடுது, எந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. ஸோ எல்ஜிபிடிக்யூ வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு ஆண் வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஆணோட வாழலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் இந்த குரூப் ஆதரிக்குது. கே செக்ஸ் ஆதரிக்குது, பி செக்ஸுவல் ஆதரிக்குது, லெஸ்பியன் ஆதரிக்குது, அப்புறம் 3சம் 4சம் அனிமல் செக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து செய்து ஆதரிச்சு, நாங்கள்லாம் சரிதான், நாங்களும் ஒரு ஹியூமன் தான், எங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும், இயற்கை உங்களுக்கு அந்த ஆசை கொடுத்தா அப்படின்னு வச்சுக்க முடியாது, நாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்க வித்தியாசமா யோசிக்கக்கூடிய அனிமல்ஸ், எங்களுக்கு வந்து நீங்க வந்து மனிதன் அங்கீகாரம் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலா கூடிய ஒரு குரூப் முடிவு எடுக்கும். அந்த குரூப் பேர் தான் எல்ஜிபிடிக்யூ. இதுல திருநங்கைகள் அப்படின்ற டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்க மட்டும் ஓரமா வச்சிடலாம். அது இயற்கை செஞ்ச தவறு. அதனால இயற்கை மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இறைவன் செஞ்ச தவறு, இறைவனை இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால திருநங்கைகளை மட்டும் அந்த இடத்துல ஓரமா எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சில்லற பசங்களை தான் நம்ம திட்ட வேண்டியிருக்குது. திட்டதும் திட்டாத உங்க விருப்பம், அவங்களோட மனித உரிமைங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஒரு குரூப், ஒரு கட்சி காத்திருக்குது. அந்த கட்சியினுடைய பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் திமுக மேல பழி போடுறீங்க, இதே வேலையா போச்சு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெரியாரிய உடன்பிறப்புகள் லூலு குரூப் அப்படின்னு வச்சிருக்காங்க. லூலு குரூப் இல்லையா, அந்த லூலு குரூப்போட அட்மின் யாரும் உங்களுக்கே தெரியும், எராமிஸ. இந்த லூலு குரூப்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க. அந்த கூட்டத்தில் சொல்றாங்க, எனக்கு வந்து ஆண் நண்பர்கள் முதல்ல கொஞ்சம் இருந்தாங்க, எனக்கு கூச்சம் இருந்தது, எனக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி எனக்கு நிறைய பெண் தோழிகள் இருக்காங்க, பெண் காதலிகள் இருக்கிறாங்க, நான் எல்லாரோடய சகஜமா இருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் இன்னொருத்தவங்க பேசுறாங்க, வந்து வீட்டிலேயே இருக்கிற பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியான தேவை, பாலியல் தேவை இருக்கும், இதை சமூகம் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ இந்த குரூப்ல சேர்ந்தப்பறம் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல ஓப்பன், நான் யாரு கூட வேணாலும் எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்குது. இந்த மாதிரியான பெண்ணிய உரிமைகளை பெற்று தந்தது இந்த லூலு குரூப் தான் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா இடையில பேசுறாங்க. நாம என்ன பதில் வச்சிருக்கோம், ஏன்னா அண்ணன் தங்கையோட உறவு கொள்றதுங்கிறது ஒண்ணு புதுசா இல்லை. நீங்க கிரேக்க வரலாறு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி காலகட்டங்கள்ல அது பொது வெளிகள்லையும் வருது. இந்த லூலு குரூப் பத்தின ஆதரிக்கிற கூட்டங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழல் முதலமைச்சராக தற்சமயம் இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி பாத்தீங்கன்னா அந்த எல்ஜிபிடிக்யூ அந்த விழா வந்து துவங்கி வைக்கிறாங்க கடந்த ஆண்டு. அதே போலவே தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவரும் இந்த விழாவை ஆதரிக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கழக உடன்பிறப்புகள் பெண்ணுரிமை பேசியவர்கள் சத்தமே இல்லாம பொத்திக்கிட்டு ஓரமா உட்காந்துருக்காங்க. ஏன்னா இதை பத்தி பேசுனா வந்து அவங்க வீட்டுல வெளியே செருப்பால் அடிப்பாங்க. அப்ப பேசாம மௌனம் காத்துறோம். ஏன்னா உதயநிதியினுடைய மனைவி இதை துவங்கி வைக்கிறதுனால, தமிழச்சி தங்கப்பாண்டியன் துவங்கி வைக்கிறதுனால இதை பத்தி பேசினா கழக உடன்பிறப்புகளுக்கு எங்க கட்சியில ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் சீட்டு கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டு நவதுவாரத்தை பொத்திக்கிட்டு இதை பத்தி பேசாம இருந்துட்டாங்க. அதுக்கு மாற்றா அவங்க பேசினது வேற ஒரு விஷயத்த பேசி திசை திருப்பினாங்க. ஆனா உண்மை ஒரு காலத்துல மறைக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல வந்து இன்டர்நெட்டுங்கிறது ஒண்ணு கிடையாது, இன்னைக்கு இன்டர்நெட் இருக்குது. அப்ப அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத வீடியோ ரெக்கார்டா இருக்குது, அப்படியே எடுத்துறாங்க. அந்த விஷயம் தான் இப்ப இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுங்க.
இப்ப இந்த எல்ஜிபிடிக்குடைய செயற்குழு பொதுக்குழு எங்க கூடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, பெரியாரிய பெண்கள், பெரியார் அமைப்பை நேசிக்கிற பெண்கள், பெண் எழுத்தாளர்கள், பெண் வாசகர்கள், பெண் உரிமை பேசுறவங்க அப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவர்களெல்லாம் எங்க ஒன்று கூடுகிறார்களோ அங்கேதான் இது கூடப்படுகிறது, அங்கேதான் இவர்களுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஏன்னா இவர்களுக்கான தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அந்த தலைவர் சொல்றாரு, கர்ப்பப்பை எடுத்துக்கங்க, நீங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து இது சொன்னா குழந்தை பெற்றுக்காதீங்க, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றாப்ல. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அர்த்தம்னா, இஷ்டமேரிக்கு அனுபவிச்சுக்கா, அதுக்கு ஒரு பொறுப்பு வச்சுக்க அவசியம் இல்லை. ஆடு மாடு விலங்குகள் கூட குட்டி போட்டா அந்த குட்டியை பாதுகாத்து வளர்க்கணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது, நீ அதையும் கூட எடுத்துக்காத, படுத்துக்க கழுவிக்க அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க இந்த கூட்டங்கள். அதுக்கு தான் அவங்க வச்சிருக்கிற பேரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அந்த இயக்கத்துடைய தலைவர் முன்னாடி காலத்துல அவருடைய இந்த ஆரம்ப காலகட்டங்கள் அவர் வந்து விபச்சார விடுதியில கணக்கப்புள்ள வேலை பார்த்திருக்காரு அப்படின்றத நான் சொல்லல, அவங்க எடுத்த காவிய தலைவர் அந்த திரைப்படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த காவியத்தை, வரலாற்று தமிழகத்தின் காவியத்தை உருவாக்குனார் இல்லையா, அந்த காவியத்தை உருவாக்குன அவருடைய பெயர்ல எடுத்த படத்தில் அவங்களே சொல்லியிருக்காங்க, கணக்குப்பிள்ளை வேலை பார்த்துட்டு, என்னங்க நீங்க இவ்வளவு தொழில் செய்யறீங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் வருமானம் வருது, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது அப்படின்னு கணக்கு பார்த்து சொல்லியிருக்காங்களா. அப்புறம் தான் தலைவர் பெரிய பணக்காரனா ஆயிருக்காரு. அது எப்படி பணக்காரனா இருக்கிறது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால ஒன்றும் பெரிய குடும்பம்லாம் அவர் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த இடத்துல வேலை செஞ்சு கணக்குப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நிறைய வருமானங்கள் வந்திருக்குது, மைனர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்த மைனர்கள்ட்ட இவர் என்னெல்லாம் பண்ணாரு, எவ்வளவு ஆட்டையை போட்டாருங்கிறதெல்லாம் அது அவருக்கு தான் தெரியும். சரி, கடவுளுக்கே வெளிச்சம். ஆக மொத்தம் அந்த எல்ஜிபிடி குரூப், அந்த குரூப்பினுடைய சங்க தலைவர் அங்கதான் இருக்காப்ல. அதனால சங்க தலைவர் சொல்ற அந்த கொள்கைகளை பத்தி பேசுறேன், கர்ப்பப்பை எடுக்கிறது சரிதான், அதுக்கப்புறம் நாங்க வந்து சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னாலே முடியை வெட்டிக்கிறதும், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறதும், ஆடைகளை குறைச்சிக்கிறதும், அதாவது பெண் வந்து முன்னேறிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆடைகளை குறைச்சிக்கிறதா, அப்படி குறைச்சிக்கிட்டா அது முன்னேற்றம்னு நினைக்கிறாங்க. நியாயமா முன்னேற்றம்ங்கிறது என்னவா இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதா இருக்கணும், அரசு பதவிகளை பிடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அளவுக்குள்ள சக்சஸ் பண்றதா இருக்கட்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் அவனுடைய செயல்பாடுகள் குறைஞ்சாலும் அல்லது ஆண் இறந்து விட்டாலும் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துற அளவுக்கு சக்தி கொண்ட பெண்ணா இருக்கணும். அதாவது பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, அந்த ஆணை ரீப்ளேஸ் பண்ணி வர்ற அளவுக்கு அந்த பெண் வளர்ந்துருந்தா அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் வந்து, அந்த பெண் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதை தான் நியாயமா பெண்ணியம் பேசுறவங்க செஞ்சு காட்டிக்கணும். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கல ட்ரெஸ், அதை பாதி அவுத்துருங்க, அது வந்துட்டு பெண்ணியம். என் உடைய நான் எப்படி வேணா போடுவேன், உங்க கண்ணி அங்கேயே போகுது, அப்ப நீங்க உங்க பார்வையில் பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது பேர் பெண்ணியம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இத்தனை ஆண்டுகள்ல அந்த பெரியாரி ஆணி புடுங்கினது இந்த தேவையில்லாத ஆணி தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட இதோட எண்டு ஃபார்ம் எங்க வந்து நிக்கிறோம்னு சொன்னா, அவர் துவங்கினார் இல்லையா விபச்சார விடுதலை தன்னுடைய வாழ்க்கையை, அந்த கணக்கு பிள்ளையா. அதே போல இந்த பெரியாரிய இயக்கத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல ரெட் லைட் ஏரியா திறந்து விடுங்க, நாங்க வந்து அதுல கணக்கு பிள்ளை வேலை பார்த்துக்கிறோம், கணக்கு பிள்ளை வேலை பார்த்து எங்க தலைவர் போல நாங்களும் கல்லா கட்டி பெரிய பணக்காரன் ஆயிடுறோம் அப்படின்ற முடிவு எடுக்கிறது கூட பெரியார் இயக்கங்கள் இருக்கவங்க வாய்ப்பு இருக்குது. இதை நான் பேசுனதுக்கு பிறகு பெரியார் இயக்கங்கள் இருக்கவங்க என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க, பார்க்கணும், பார்த்துட்டு 1 to 1 வரணும். நான் சொல்லல பெரியார் வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க தான் சொல்லி வச்சிருக்கீங்க, படம் எடுத்து நீங்க தான் வச்சிருக்கீங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும் போது அவர் இப்படித்தான் அப்படித்தான், அவர் வந்து இப்படி பெண் உரிமை வந்து பேசும்போது அவர் வந்து இப்படி எல்லாத்தையுமே விட்டுருங்க, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரு கூட வேணா எப்படி வேணா இருந்துக்கிடுங்க, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம்லாம் தேவையில்லாது, அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு பெரியார் தான் சொல்லியிருக்காரு. அப்படின்றதான் நீங்க தான் புத்தகம் எழுதி வச்சிருக்கீங்க. அப்படின்னா அதை படிச்சுட்டு தான் நான் பேசுறேன். அப்படின்னா தப்பு என்னிடத்துல இல்லை. வாங்க 1 to 1 விவாதத்துக்கு வருவோம். அது பெரியார் சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள் அப்படிதான் அனுப்பி விட்டுட்டு நீங்க சாயந்தரம் வந்து சில்லறை எண்ணி பாக்குறீங்களாங்கிறது நீங்க சொல்லணும் என் விவாதத்துக்கு வரும்போது. ஏன்னா அப்படிலாம் கேள்வி கேட்பேன். நான் எப்படிப்பட்ட வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி நேர்மையா இப்படி பாலிசா பேசுறாங்கலாம் கிடையாது. கேள்வின்னு வரும்போது 1 to 1 பட்டு போட்டு உடச்சுடுவேன். அப்புறம் நீங்க பெரியாரிஸ்ட் வந்து எங்கிட்ட அந்த மூக்கு உடச்சு போயிடக்கூடாது. பெரியாரிஸ்ட் வந்து கருத்து மோதல் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஒரே கேள்வியில ஆஃப் ஆயிடக்கூடாது. அதனால கேள்விக்கு பதிலை தயார் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஏன்னா நீங்க பெரியார் ஆதரிச்சு பேசணும் அப்படின்னு சொல்ற போது இந்த கொள்கையில் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லணும். இந்த எல்ஜிபிடிக்குடைய ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஓனர்ஷிப் இவர் எங்கிருந்து இந்த மூளைகளை பிரயோக திருடி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலை நாட்டு கலாச்சாரத்தை, மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறோம், அதுதான் வளர்ச்சி அப்படின்றது போல ஒரு மாய பிம்பத்தை அங்கிருந்து இங்க வந்த மதமும் அங்கிருந்து இங்க வந்த மனிதர்களும் பரப்பினார்கள். என்னப்பா கேப்ல நீ ஒண்ணு மதம்னு சொல்லிட்ட பாத்தியா, நீ சங்கீதாயா அப்படின்ற போல உங்களுக்கு தோணுச்சுன்னா,
நான் மறுபடியும் சொல்றேன், அங்கிருந்து இங்க வந்த மதமும் சங்கி உட்பட சங்கி குரூப்பும் நம்ம ஊருக்காரன் கிடையாது. அவங்க ஈரான் ஈராக்கு பாலஸ்தீனத்துல இருந்து பஞ்சம் புழைக்க வந்த அகதிகள். சரிதானா? நம்மளுடைய வழிபாடு ஏற்கனவே வேற, நம்ம குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றிக்கிட்டு இருந்தோம். இவங்க சொல்ற திருமால் வழிபாடு நம்மளதே கிடையாது, ஏற்றத்தாழ்வு நம்ம சமூகத்துல கிடையாது. அதனால நம்ம அவங்க இல்லை, அதனால துணிஞ்சு சொல்லலாம். அங்கிருந்து இங்க வந்த மதமும் மனிதர்களும் கொண்டு வந்ததுதான் இந்த LGBTQ அப்படின்ற பேர் வேணா நீ கொடுத்துருக்கலாம், அதனுடைய எழுத்து வடிவம்னா நீ கொடுத்துருக்கலாம். ஆனா அதனுடைய மூலம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள்ல தான் வருது. அப்ப மேற்கத்திய நாடுகள்ல இருந்து எதை காப்பி பண்ணிக்கணும், எதை காப்பி பண்ணக்கூடாது, எதை நம்ம செயல்படுத்தணும், எதை செயல்படுத்தக்கூடாதுங்கிற முடிவெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. இந்த பெரியாரிய கழுசடை கூட்டங்கள் நம்ம போன வீடியோல போட்டிருந்தோம். ஒரு அண்ணன் தங்கை கூட இருக்கிறதோ, தங்கை அண்ணன் கூட இருக்கிறதோ, சித்தப்பன் பெரியப்பன் கூட மாமன் கூட உறவு கொண்டுக்கிறதோ தப்பு இல்லை. அது ஒரு பாலியல் தேவை, அது ஒரு பாலியல் உறுப்பு. 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்கு 2 பேருக்கும் உள்ள சுதந்திரம் அப்படின்றது போலாம் பெரியாருடைய கழுசடைகள் பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஓப்பனா தமிழ் மீடியாவில் பேச ஆரம்பிச்சாச்சு. அந்த விஷயங்களை எடுத்து யூடியூப்ல போடுறாங்க, சோசியல் மீடியாவில் வருது. அப்படின்னா இந்த பெரியாரிஸ்ட் ஓப்பனப்பா பேசுறாங்கன்னா எத்தனை ஆண்டுகளா தீவிரமா இதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எவ்வளவு பேர் இதை போல செயல்படுத்திட்டு இருப்பாங்க. இப்ப நாட்டுல பல கள்ளக்காதல் விஷயங்கள் நடந்து பத்திரிகையின் முழுமைக்கும் செய்திருக்க காரணம் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இத்தனைக்கும் சொல்ல பிறகும் நான் திமுக தான் ஓட்டு போடுன்னு சொன்னீங்கன்னா உங்களை போல மானங்கெட்ட எவனும் இல்லை அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ சொல்லக்கூடாது. இனி வருங்காலங்களில் பெண்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெண் உரிமை அப்படின்னாலே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி பெண்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய பையனுக்கு நாளைக்கு பொண்ணு கிடைக்காம போயிருது வாய்ப்பு இருக்கு இல்லையா, அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ இந்த வானவில் குரூப்புகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம். நம்ம அந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் உங்களோட மொபைலில் இருக்கா? ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை உடனே டெவலப் பண்ணுங்கள்.